அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி கடலூர் எல்லையில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், என்ன குறிப்பிட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மதுபான கடைகள் 30க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அதேபோல் கல் சாராய கடைகள் 10க்கும் மேற்பட்ட உள்ளன. அதாவது கடலூர் மாவட்டத்தை மையப்படுத்தியும் புதுச்சேரி எல்லையை மையப்படுத்தியும் இந்த கடைகள் உள்ளன. ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை கடைகள் வைக்கக்கூடாது என்ற உத்தரவு வந்ததை தொடர்ந்து நகரப்பகுதியில் இருந்த பெரும்பாலான கடைகள் இந்த எல்லை பகுதியில் வந்துள்ளன. இதனால் மதுப்பிரியர்கள் அதிக அளவில் கூடி குடிப்பது வழக்கம். தற்பொழுது வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூருக்கான இணைப்புகள் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் பெரும்பாலானோர் முள்ளோடை வழியாக வந்து புதுச்சேரிக்குள் குடித்து விட்டு செல்கிறார்கள். அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத அவர்கள் விழுந்து இறப்பு ஏற்படக்கூடும் என்பதற்காக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். அதாவது எல்லை கிராமங்களில் புதுச்சேரி கடலூர் எல்லைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும். இதேபோல கல் சாராய கடைகளும் மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் கடலூரில் உள்ள மக்களின் நலன் கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன்.